IBBS ப்ரிப்பேரிங்கோட டே 8. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திச்சிட்டேன். எந்திச்சி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் பயம் வரமாட்டுக்கு, ஒரு சீரியஸ்னஸ் வந்து வரமாட்டுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கேன் இந்த திங்ஸ் எல்லாத்தையும். ஸோ கொஞ்சம் இனி ஃபாஸ்ட்டாக ரேப்பப் பண்ண பார்க்கணும். ஏன்னா கடைசி உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஜாப் எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் ஃபுல்லாக ரிமோட் பேஸ்டு தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வீட்டில் இருந்து வேலை பார்த்தா கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு. ஸோ இனி அதுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு நினைக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப வரமாட்டுக்கு. ஆன்சைட்டு போனால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி பார்க்கலாம், இனி ஆன்சைட் தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஜாப் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது IBBS வந்து பார்ட் டைமாக தான் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து பசில்ஸ் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரீசனிங் தானே, கொஞ்சம் பிடிச்சிருக்கு சால்வ் பண்ணதுக்கு. பட் இருந்தாலும் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் முடிக்கணும். இங்கிலீஷ் வேறு இருக்குது. ஆப்டிடியூடில் கொஞ்சம் தான் கையை வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ரேப்பப் பண்ணி முடித்தா தான் மார்க் டெஸ்ட்டெல்லாம் எழுத முடியும். ஏன்னா மார்க் டெஸ்ட் எழுதுனா தான் அங்கே நமக்கு ஸ்பீடு வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸில் வந்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஸோ நீங்களும் படிச்சிங்கன்னா நல்லா படிங்க. சீக்கிரமாக படித்து முடிக்க பாருங்கள். அப்போ தான் மார்க்கப் டெஸ்ட் வந்து எழுத முடியும்.